Hi all friends, Beauty Care Academy, Vasiki Manivannan YouTube channel. Professional Beautician Course Day 8. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது என்ன வெறும் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இது ரொம்ப நம்மளோட பியூட்டி சர்வீஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாஸ்க். அதாவது தெர்மா மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மா மாஸ்க் எதுக்காக நம்ம லைக் இது ஃபேஷியல் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இது நடுவுலையும் லைக் ஒரு 15 days ஒன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போது மெச்சூர்ட் ஸ்கின் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது 35+ மெச்சூர்ட் ஸ்கின்ஸ் இருக்காங்க, 40+ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபைன் லைன்ஸ் வந்துடும். ஸ்கின் நாள் பட கொஞ்சமாக அவங்களுக்கு ஸ்கின் சேகாக ஆரம்பிக்கும், அதாவது தொங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஜா லைன் கிட்டலாம் அதாவது ரொம்ப லூஸ் ஆகிட்ருக்கும் அவங்களோட ஸ்கின்னு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கின்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தெர்மா மாஸ்க் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்கின் நல்லா அவங்களுக்கு டைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த தெர்மா மாஸ்க் போடுறது இது மட்டும் கிடையாதுங்க. சம் ஸ்கின்ல இருக்கிற ரேஷ், அதாவது இந்த பிக்மெண்டேஷன்ஸ், இது எல்லாமே கூட உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, இது கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. ஸோ தெர்மா மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் இந்த பியூட்டி சர்வீஸில். ஆனால் நிறைய பேருக்கு இது எப்படி போடணும், இந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும், ஏன்னா இது நார்மல் நமக்கு ஃபேஸ் மாஸ்க் மாதிரியோ இல்லை ஃபேஸ் பேக் மாதிரியோ போட முடியாது. இது பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரியும் நீங்கள் அப்படியே சும்மா அப்படி போட்டுட்டு அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது அந்த மாதிரி இதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஃபேஷியல் ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிட்டும் அதுக்கப்புறமாவும் நீங்கள் இது போடலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வெறும் தெர்மா மாஸ்க் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபேஸை கம்ப்ளீட்டாக இருக்கிற டர்ட், இது வெறுமனே நம்ம ஃபேஸ் மாஸ்க் மட்டும்தானே அங்கே போட போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம வாட்ரு வச்சு நம்ம தொடச்சிக்கிறோம். நல்லா இந்த எக்ஸ்ட்ரா டர்ட், மேலே இருக்க டர்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா. இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கின்க்கு தான் நம்ம இதை மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணுறோம். எனி மாஸ்க், எனி பேக், எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதை ஃபஸ்ட்டு ஒரு கிளென்ஸ் பண்ணிடணும். கிளென்ஸ் பண்ணி டீப்பாக இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணுறது கிளென்சிங் பண்ணுறோம். இந்த கிளென்சிங் ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் 2 to 3 minutes ஒரு கிளென்சிங் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக வைப் அப் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம ஃபேஷியல், இது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது ஃபேஷியல் ப்ரொசீஜரில் லாஸ்ட்டாக நம்ம போடுற பேக்கில் சேர்ந்தது தான் இந்த தெர்மா மாஸ்க்கும் கூட. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக், நார்மல் பேக் போட்டுருவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது டைட்னிங் மாஸ்க் போடுவோம். ஸோ இந்த மாஸ்க்கை நம்ம போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இப்போ இவங்களுக்கு நான் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் கெராஃப்ரீ மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணுறோம். கெராஃப்ரீ உங்களுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும். லைக் இது நல்ல ஒரு நரிஷிங் அவங்களுக்கு ஃபேஸில் கொடுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எனி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் லைக் மசாஜ் க்ரீம், லைக் நரிஷிங் க்ரீம், அவங்களுக்கு என்னென்னா மெயினாக ஸ்கின் எதுவுமே ரேஷஸ் வராமல் இருக்கணும். நம்ம இதை போடும்போது ஸ்கின் டைட் ஆகும்போது ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர்டு வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கை போட போகிறோம். இது நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் தான். இதுக்கு மசாஜெலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மலாக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம்ல, ஆனால் கொஞ்சம் நல்லாவே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணுங்க. சும்மா லைட்டாக அப்ளை பண்ணுறதெல்லாம் கிடையாது. நல்லாவே ஒரு மாய்ஸ்சரைசர் அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். மசாஜ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு அப்ளிகேஷன், அவ்வளோதான். இப்போது நம்ம ஃபேஸ் காஸ், இது டைரெக்டாக நம்ம ஃபேஸில் போடக்கூடாதுங்க. இந்த பேக்கை நம்ம இந்த மாதிரி ஒரு காஸ், இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 காஸாக உங்களோட ஃபேஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் காஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்குன்னா நீங்கள் சிங்கிள் காஸ் கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. அதாவது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்லாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடணும் உங்கள் ஃபேஸில். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா உடனே அப்ளை பண்ணிடணும். ஐக்கும் நம்ம இந்த மாதிரி
ஒரு ஐபேட், அதாவது ரோஸ் வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த ஐபேடையும் வச்சுட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கை மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு போடுற தர்மா மாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷனாஸ் ஹுசைனோட தர்மா மாஸ்க் தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்டாக வருது உங்களுக்கு. இது 1 kg, இது 1/4 கிலோ பேக்கெட்டாக இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேக்கெட்டை பிரித்து அவங்களுக்கு போட்டிருக்கோம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பவுடரை போட்டிருக்கோம். பவுட்ரு போட்டுட்டு உடனே கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வராது. ஸோ அதனால் இப்படி தண்ணி ஊற்றின உடனேவே நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சிடணும். இது ஹேண்ட்லேயே போடலாங்க. நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து சரியாக வராமல் இருக்கலாம். கட்டி தட்டாமல் அழகாக இதை வந்து க்ளீனாக நம்ம வந்து ஒரு பேக்கை ரெடி பண்ணுறோம். ஸோ இது மிக்ஸ் பண்ண உடனேவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறது அவங்களோட ஐஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே போடலாம். அவங்க நோஸ் ஹோல் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணுங்க. அப்ளை பண்ண உடனேவே ஃபேன் போட்டுருங்க. ஃபேன் கீழே தான் அவங்க இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ட்ரை ஆகுதுன்றதுக்காக நீங்கள் எடுத்துடாதீங்க. மினிமம் வந்து ஒரு 20 minutes ஆகுது அவங்க ஃபேஸில் இந்த மாஸ்க் வந்து இருக்கணும். இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு இது போட்டுட்ருக்கும் போதே நல்ல ஒரு சூடு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்மளோட பாடி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஷனாஸோடது. ஸோ இது ரொம்பவே செம்ம ரிசல்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 20 minutes ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ½ an hour கிட்ட இருக்குது. நல்லா டைட்டாகிடுச்சு. அது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அவங்களோட காஸ் நல்லா அவங்க அப்படியே ஃபேஸ் மாதிரியே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் தர்மா மாஸ்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி இல்லை, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்படியே அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்துடும். இது ஏன் நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டோம்னா, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த காஸ் வந்து எடுக்க முடிஞ்சுது. நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடாமல் நீங்கள் அப்படியே போட்டிருந்தீங்கன்னா இந்த காஸ் ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஸ்கின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அது அவங்க துடைக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஸ்கின் வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லூஸாக இருந்தது இல்லையா, இப்போ எவ்வளோ நல்லா டைட்டன் கொடுத்துருக்கு பாருங்கள் அவங்க ஸ்கின். இன்னும் போக நல்லாவே இருக்கும். இது ஜஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே தான் டைட்டாக இருக்குமா, அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் சேக் ஆகிடுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்படி மெயின்டைன் பண்ணும். மினிமம் வந்து ஒரு 3 times ஆஃப்து, அதாவது கேப் ஆஃப் ஒரு 20 days ஒன்ஸ் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபேஷியல்ஸ் எடுத்துக்கும் போது ஃபேஷியலோட இந்த தர்மா பேக் போடுறோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது நார்மலாக இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு தர்மா பேக் மட்டும் போட்டேன். நான் ஒரு ஃபேஷியலோட சேர்த்து இந்த தர்மா பேக் அவங்களுக்கு போடும்போது ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம வந்து லிஃப்டிங் மசாஜ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்கின் டைட்னிங் மசாஜ்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மசாஜோட இந்த தர்மா பேக்கும் சேர்ந்து வந்துச்சுன்னா அவங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அவங்க ஃபேஸ் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக டைட்டண்டாக தெரியுது பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரியான பேக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்டி ஏஜிங் பேக், தர்மா பேக், இதை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு 50, அதாவது 35+, 40+ அவங்களுக்கே நம்ம வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ மெயின் திங் அது வந்து ஸ்கின் வந்து லூஸாக இருக்குது, சேகாக இருக்குது அப்படிங்கிற கஸ்டமருக்கு நீங்கள் வந்து இந்த பேக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டிலலாம் போடுறது அட்வைசபிளே கிடையாது. கண்டிப்பாக இது சலூன் யூஸ் மட்டும்தான். சலூனில் தான் இது, வேறு யாருன்னா ஒருத்தர் தான் நமக்கு போட முடியும். செல்ஃபாக இதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். Day 1லேருந்து எந்த வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். தேங்க்யூ.